Next, explore a lovely cast of of course, the producer. So now can we have producer Lakshmi Kumar sir to speak to us? Evening, in the teaser launch, single launch, could enjoy could celebrate support press friends, social media friends, இது வந்து ஒரு ரொம்ப நாளா பிளான் பண்ணி பண்ணப்பட்ட ஒரு படம். இன்னைக்கு வந்து இந்த டீசர் லான்ச் இன்னைக்கு பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்போது எனக்கு ரொம்ப நிறைவா இருந்துச்சு. ஏன்னா மூவி இஸ் கம் டு ஃபுல் சர்க்கிள், நல்ல கம்ப்ளீஷன் வந்திருக்கு இந்த படம். அண்ட் இந்த படத்துல யோசிக்கும் போது எங்களுக்கு மனு வந்து எஃப்ஐஆர் முடிச்சுட்டு எங்களுக்கு கதை ஒன்று சொன்னாரு. சொல்ல விஷயங்கள் எதுவுமே வந்து நம்புற மாதிரியே இல்லை. நிறையா இந்த மாதிரிலாம் நடக்குமா அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். அப்போ வந்து ஒரு 4-5 இன்சிடென்ட்ஸ் சொன்னாங்க. இந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாமே என்னன்னா, இது வந்து ஒரு பப்ளிஷ் ஆகாம இருந்தாலும் இல்லைன்னா ஒரு 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 பத்திரிகையில் வராமல் இருந்தாலும் இதெல்லாம் சாத்தியமே இல்லைன்னு அடிச்சு சொல்லலாம். அந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ் தான் வந்து எடுத்து அடிச்சுட்டே இருந்தாரு. இந்த கதையின் போக்கு எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா, 1965ல இந்தியா அண்ட் CIA அவங்களுடைய இந்தியன் இன்டெலிஜென்ஸ் பியூரோ ராப்ரா ஃபார்ம் ஆகல. அந்த டைம்ல வந்து CIA அண்ட் இந்தியன் இன்டெலிஜென்ஸ் வந்து சைனாவுக்கு ஒரு சர்வேலன்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நந்தா தேவின்ற நம்ம ஹிமாலயன் மலை மேல 7 புளூட்டோனியம் கேப்சூல் எடுத்துட்டு போறாங்க. புளூட்டோனியம் இஸ் நியூக்ளியர் மெட்டீரியல். அந்த எடுத்துட்டு போறாங்க சர்வேலன்ஸ்க்கு. அந்த 7 நியூக்ளியர் புளூட்டோனியம் கேப்சூல்ஸ் வந்து அங்க பனி ஜாஸ்தி பெய்யுது, ஸ்னோ ஸ்டார்ம் வருதுன்னு சொல்லி தொலைஞ்சு போயிடுது. திருப்பி போய் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, அதை கண்டுபிடிக்கலாமான்னு. இது வரைக்கும் அது கண்டுபிடிக்கப்படலை. ஸோ அதோடைய டேஞ்சர் வந்து யோசிச்சு பார்க்கறது நினைச்சு பார்க்க முடியாத ஒரு அளவுக்கான ஒரு டேஞ்சரான ஒரு விஷயம் அது. இது வந்து 1977 தான் உலகத்துக்கே தெரிய வருது. அமெரிக்காவில் ஒரு இதுல வந்து பப்ளிகேஷன்ல வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கு நடந்த ஒரு இன்டெலிஜென்ஸ் மிஷன்ல ஒரு ஃபெயிலியர் இது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த படத்தோட ஆரம்ப புள்ளி அதுதான். அந்த ஒரு நியூக்ளியர் டிவைஸ் காணாம போனதுல இருந்து அதோடைய பின் விளைவுகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கற்பனை கலந்த ஆனால் நிறைய உண்மை சம்பவங்கள் தொடுக்கப்பட்ட ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரி தான் இந்த மிஸ்டர் எக்ஸ். ஜெனரலா வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸரோ இல்லைன்னா ஒரு ஆர்மி ஆஃபீஸரோ அவங்களுடைய சர்வீஸ்க்கு வந்து ஏதோ ஒரு விதத்துல வந்து கவர்மெண்ட்டோ இல்லை மக்களோ வந்து அவங்களுக்கான மரியாதையை செலுத்துறாங்க. அவங்கள ரெக்கக்னைஸ் ஆகுது, அவங்களுடைய சர்வீஸ் ரெக்கக்னைஸ் ஆகுது, அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் வந்து ரெக்கக்னைஸ் ஆகுது. ஆனால் இந்த ரா மாதிரியான ஒரு ஸ்பைஸ், ஒரு ஏஜென்ட்ஸ்க்கான வாழ்க்கையில எது நடந்தாலும் வெளியில தெரியவே தெரியாது. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து சர்தார் பண்றதுக்கு முன்னாடியிலேருந்து 2-3 விஷயங்கள் இதுக்கு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது எங்களோட ஒர்க் பண்ண 2 பெரிய ஆர்டிஸ்டுடைய ஃபாதர்ஸே வந்து ரால இருக்கிற ஆட்கள். அது வந்து பேச்சுவாக்கில் தான் தெரிய வருது. ஸோ அவங்க வந்து ரொம்ப அன்அஸ்யூமிங்கா நம்மள மாதிரியே சாதாரணமாக இருக்கக்கூடிய ஆட்கள். ஆனால் அவங்க பண்ற வேலை வந்து மிகப்பெரிய வேலை. அவங்க தடுக்கிற விஷயங்கள் ரொம்ப பெருசு. தடுக்கலைன்னா அது வந்து அதோடைய இம்பேக்ட் ரொம்ப பெருசா இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ரா ஏஜென்ட்ஸோ இந்த மாதிரி நம்ம ஊர்ல இருக்கிற இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்களுடைய சர்வீஸ், அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனுக்கு ட்ரிபியூட் தான் இந்த படம். ஸோ அதில் ரொம்ப பெருமையை நாங்கள் படுறோம். ஏன்னா இதை வந்து இந்த மாதிரி ஒரு படத்துல ஒரு நியூக்ளியர் பேஸ்டா ஒரு விஷயம் வரும்போது எக்ஸாஜரேட் பண்றதுக்கு ரொம்ப நிறைய ஸ்கோப் இருந்தாலுமே மனு வந்து அதில் ரொம்ப ரியலிஸ்டிக்கா எவ்வளவு வந்து சினிமேட்டிக் லிபர்ட்டி ரொம்ப எடுத்துக்காம எவ்வளவு க்ளோசர் டு ரியாலிட்டி இதை கொண்டு போயிருக்காரு. அஃப்கோர்ஸ் வித் லாட் ஆஃப் ஃபிக்ஷனல் எலிமெண்ட்ஸ், அஃப்கோர்ஸ் வித் லாட் ஆஃப் கிரியேட்டிவிட்டி விச் இஸ் இன்ஃபியூஸ்ட் இன் இட். அவ்வளோ என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர்ஸோட இவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து மனு ஹஸ் புல்ட் இட் ஆஃப். அண்ட் ஆப்வியஸ்லி த டீம் தட் இஸ் பிஹைண்ட் த ஒர்க் இஸ் ஹியூஜ். இப்போ வந்து சரத்குமார் சார் ஆகட்டும், ஆரியர் பிரதர், கௌதம் கார்த்திக், மஞ்சு மேடம், இவங்கெல்லாம் வந்து இந்த ரோல்ஸை வந்து தயங்காம ஏத்துட்டு, ஏன்னா இது எல்லாருக்குமே வந்து உனக்கு ஜாஸ்தி ரோலா எனக்கு ஜாஸ்தி ரோலாம் இல்லை. இது அவ்வளவு
எல்லாருமே வந்து அவ்வளோ கிரிட்டிக்கலான ஒரு ரோல் ப்ளே பண்றாங்க. அண்ட் இந்த படத்துல வந்து அனகா, அதுல்யா, ரைசா, காளி வெங்கட் சார், இதுல ஆக்ஷன்ல இல்லாத ஒரு 3 ஆட்கள் நானும் வெங்கடேஷ் அண்ணாவும் மனு ஆனந்த் மட்டும்தான். மற்ற அத்தனை பேரும் உட்காந்து அத்தனை பேரும் ஆக்ஷன் தான் பண்ணிருக்காங்க. தேங்க்யூ சிவா மாஸ்டர். மாஸ்டர் ஸோ இந்த படத்துல வந்து இது தேவைப்பட்ட லொகேஷன்ஸ், இது தேவைப்பட்ட செட்ஸ் எல்லாமே பிரம்மாண்டம் தான். எதுவுமே வந்து சம்டைம்ஸ் லைவ் லொகேஷன்ஸ் கிடைக்கலன்னு சொல்லி செட்ஸ் போட வேண்டியது இருந்துச்சு. சம்டைம்ஸ் நாங்கள் ரியல் லொகேஷன்ஸ் போய் எடுக்க வேண்டியிருந்தது. ஸோ இதுக்கு ஸ்கேல் அண்ட் வெரைட்டிக்கு வந்து இந்த டீம் பட்ட கஷ்டங்கள், பட்ட உழைப்பு வந்து ரொம்ப பெரிய உழைப்பு. ரொம்ப அன்அஸ்யூமிங்காக இருக்கிற ஒரு டீம் தான். பட் ஐ திங்க் த ஒர்க் தட்ஸ் கான் இன்டு திஸ் ஃபிலிம் இஸ் ஹியூஜ். ஸோ எனக்கும் வெங்கடேஷனாக்கும் ரொம்ப நிறைவான படம். The Prince Pictures and Maverick movies இணைந்து தயாரித்து இணைந்து present பண்ற ஒரு film. So we are very happy today that we have come to this particular point. And thanks to everybody who is on the stage. And இந்த படம் நல்லா வரும். It's a very good cinematic experience. நாங்கள் பார்த்த வரைக்கும் எனக்கு தெரியுது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கும் வரணும், ஆடியன்ஸ்க்கும் வரணும்னு நான் இறைவனை பிரார்த்தனை பண்ணுறேன். I thank you.